இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம். திருக்குறள் ஒரு 3 அதிகாரம். நிறைய பேர் என்னன்னா இந்த குரூப் 4க்கு அப்புறமா திரும்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு படிக்கிற ஆர்வமே வர மாட்டேங்குது. ஏதாவது மோட்டிவேஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஆனா வெறும் மோட்டிவேஷன் நல்லா இருக்காது. நாம எக்ஸாமுக்கு படிச்ச மாதிரி இருக்கணும். மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு நமக்கு திருக்குறள்ல எடுத்து வச்சு பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்தெந்த அதிகாரத்துல எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான். நிறைய வீடியோ இருக்கு. இது வந்து அதிகாரம் வைஸா நம்ம வந்து பார்க்கக்கூடியது. இதுல திருக்குறள்ல நான் படிக்கும் பொழுது எக்ஸாமுக்காக டைட்டா ப்ரிப்பேர் பண்ணல. எக்ஸாமுக்காக படிச்சோம்னா அது வந்து உள்ள இறங்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்னா டெய்லியும் ஒரே ஒரு திருக்குறளை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைப்பேன். ஒரு குறள் ஸ்டேட்டஸா வைக்கலாம்னா அப்ப அதுக்கு ஒரு 10 குறளோ 5 குறளோ படிச்சு பார்த்து ஓகே இது நல்லா இருக்குன்னு உன்னை செலக்ட் பண்ணும்ல. அப்படி செலக்ட் பண்ணும்பொழுது ஓகே இந்த குறளை நம்ம நேத்து வச்சுட்டோம், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அந்த மாதிரி டெய்லி ஒன்னொன்னா படிக்க 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 ஓவர் த பீரியட் டைம்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்படிதான் திருக்குறளை கத்துக்க முடிஞ்சது. மற்றபடி திருக்குறளை நம்ம ஒரு நாவல் படிக்கிற மாதிரி எடுத்து அப்படியே சல்லுன்னு கிராஸ் பண்ணி போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ நமக்கு சிலபஸ் என்னன்னா அன்றாட வாழ்வியல் திருக்குறள், டே டு டே லைஃப்ல. ஸோ நான் இதுல வந்து 3 அதிகாரத்தை எடுத்து வச்சிருக்கேன். 30 குறள் இருக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 100 குறளாவது டச் பண்ணிடுவோம் அதை பத்தி பேசும் பொழுது. ஸோ இப்ப இடுக்கண் அழியாமை அப்படிங்கிறது ஒண்ணு. துன்பம் வரும் பொழுது நம்ம வந்து அதுல அழிந்து போயிடக்கூடாது. அதான் இடுக்கண் அழியாமை. துன்பம் நம்மளை வந்து துன்பப்படுத்திடக்கூடாது. அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது இடுக்கண் அழியாமை. அடுத்து என்னன்னா ஊக்கமுடைமை. நம்ம எப்படி வந்து ஊக்கமாக செயல்படுவது 2வது. 3வது ஆழ்வினை உடைமை. அப்ப துன்பத்தை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது, ஊக்கத்தோட இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா ஆழ்வினை உடைமை, விடாமுயற்சி இருக்கணும். அப்ப இது 3ஐயும் தான் நம்ம வந்து இந்த கண்டெக்ஸ்ட்ல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல் குறள் பாருங்க. இடுக்கண் வருங்கால் நகுக. கவுண்டமணி செந்தில் சார் காமெடியிலயும் வந்திருக்கு. இடுக்கண் வருங்கால் நகுக. நகுகனா சிரிக்கணும். அதனை அடுத்தூறுவது அக்தொப்பதில். துன்பத்தை வந்து தோற்கடிப்பதற்கு, அதனை மாற்றுவதற்கு அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்ப இடுக்கண் என்றால் துன்பம். துன்பம் வரும் பொழுது சிரிங்க. ஒருவேளை நமக்கு டைம் மிஷின் கிடைச்சு வள்ளுவரை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி போனோம்னா வள்ளுவர்கிட்ட இந்த குறளை சொல்லும் பொழுது வள்ளுவரே அவர்கிட்ட திரும்பி ஒரு குறள் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த குறளை பாக்குறோம். இடுக்கண் வருங்கள் நகுக அதனை அடுத்தூறுவது அக்தொப்பதில் அப்படிங்கிற குறளுக்கு வள்ளுவர்கிட்ட நாம திருப்பி ஒரு திருக்குறள் சொல்லலாம்னா நான் என்ன சொல்லுவேன்னா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எப்பா துன்பம் வரும் பொழுது சிரிங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். துன்பத்துல இருக்கவனுக்கு தான் தெரியும் எப்படி நம்ம சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அக்தொப்பதில் வள்ளுவர் சொல்றது என்னன்னா துன்பத்தை கண்டு கலங்காதீர்கள், ஃபேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறார். சோ இப்ப அடுத்த குறள் நமக்கு வெள்ளத்தனைய இடும்பை. சாதாரண துன்பம் இல்ல, அப்படியே ஒரு வெள்ளம் மாதிரி பெரிய ஒரு பெரு வெள்ளம் வருது, சரியான ஒரு ஃப்ளட். அந்த ஃப்ளட் அளவுக்கு உங்களுக்கு துன்பம் வந்திருக்கு. அத கூட நம்ம அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். கொஞ்சம் அறிவோட அதை பத்தி யோசிச்சோம்னா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது, அந்த துன்பத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப துன்பத்துல கலங்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ராமன் காட்டுக்கு போயிட்டான். காட்டுல இருந்த பொழுது சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு. எப்படி அந்த சம்பவம் நடந்தது? மாரிசன் அப்படின்னு ஒரு மாயமான். ராமன் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா கொஞ்சம் மானை பிடிச்சு கொடுங்கன்னு கேட்டோன்னே எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க. அன்பு அதிகமா இருக்கும் பொழுது மூளை வேலை செய்யாது, பிரச்சனை அதிகமா இருக்கும் போது மூளை வேலை செய்யாது. அப்ப மூளைய வேலை செய்ய விடணும். நமக்கு எக்ஸாம் கால் சம்பவமே இதுதான். எக்ஸாம் கால்ல மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப நம்ம அந்த எக்ஸாம் கால்ல இதுதான் என் வாழ்க்கை, இது மட்டும் இல்லைன்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு துன்பமான இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்காம ஓகே நான் வந்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம். அடுத்த குறள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர். சரியான குறள். இந்த குறளை வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப நமக்கு சும்மா இருக்கும்போது திருக்குறள் நமக்கு ஏறாது. நல்லா படிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்ப யாராவது நம்மளை வந்து சும்மா தானே நீ உட்காந்துருக்கேன்னு கேட்கும் பொழுது சுருன்னு நமக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஏறும் பொழுது அப்ப இந்த குறளை படிச்சோம்னா நான் யார் தெரியுமா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர். துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பேன். ஏன்னா இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்தால என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர். துன்பத்திற்கு துன்பத்தை கொடுப்பர். யார்? துன்பத்தை கண்டு கொஞ்சம் கூட அஞ்சாதவர்கள். அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இடும்பைக்கு இடும்பை படாதவர்.
அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து, மடுத்த வாயெல்லாம் பகடன்னான். அதாவது ஒரு எருது வண்டியை இழுத்துட்டு போகுது, அங்க தடையா இருக்கு, ஒரு ஸ்பீட் பிரேக்கா போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் எருது வந்து ஐயோ ஸ்பீட் பிரேக் நான் ஏற முடியலனா, எங்கெல்லாம் தடை வருகிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய முயற்சியை அதிகமா கொடுத்து இழுக்கும். அதான் மடுத்த வாயெல்லாம் பகடு, எங்கெல்லாம் தடை வருகிறதோ. நமக்கு தடை வரும் பொழுது அந்த தடையை மேல ஏறி நம்ம ஏறணும். அதான் முக்கியம். அதான் தடைக்கல்லை நம்ம படிக்கெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறாங்க. மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன். இப்படிப்பட்டவன் ஒரு எருது வந்து எப்படி ஸ்பீட் பிரேக் வரும்பொழுது வேகமா இழுக்குதோ, அது மாதிரி பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் அவன் கலங்கவே மாட்டேங்கிறான். உற்ற இடுக்கன், அவனுக்கு வந்த இடுக்கன் துன்பம் என்ன ஆகும்? இடர்பாடு உடைத்து அந்த துன்பமே துன்பப்பட்டு போயிரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அடுத்து, அடுக்கி வரணும். இப்ப துன்பம் அடுக்கி வருது. வெள்ளம்னா அப்படியே மொத்தமா வந்துடுறது. அடுக்கினா ஒரு துன்பம் வருது, இப்பதான் அதுல இருந்து நான் வெளியே வந்தேன், அடுத்த துன்பம் வருது. அதுல இருந்து இப்பதான் வெளியே வந்தேன், அடுத்த துன்பம் வருது. அப்ப வள்ளுவர் நம்மளை பார்த்து பக்கத்திலேயே இருந்து பார்த்து எழுதுன மாதிரி இருக்கும். திருக்குறள்ல இருக்கக்கூடிய பியூட்டி அதுதான். எப்படியா வள்ளுவர் எங்களை பாத்தியா அப்படின்னு கேட்கிற மாதிரியே இருக்கும். அடுக்கி வரணும் அழிவிலான் உற்ற. அப்படி அடுக்கி வந்துகிட்டே இருந்தாலும் துன்பத்தால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியல. திரும்ப திரும்ப நம்ம எந்திரிச்சு நின்றுகிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும், அந்த துன்பமும் துன்பப்பட்டு போயிரும் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல மடுத்த வாயெல்லாம் பகடன்னான், தடை வந்த போதெல்லாம் எருது வண்டி இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்த துன்பமும் இடர்பாடு உடைத்திரும். அடுக்கி வந்தாலும் அதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அழிக்கவே முடியல. அடுக்கி வரணும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும். அடுத்தது பாருங்க, அற்றேம் என்று அல்லல் படுவோவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பாதுகாத்து வைக்காம இருக்கேன், அதுல நான் சந்தோஷப்படாம இருக்கேன். எனக்கு ஏதோ ஒண்ணு நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், நான் பெரிய முயற்சியில் இருக்கேன். அந்த பெரிய முயற்சியை நான் நோக்கி நான் போகும் பொழுது, அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது சின்னதா ஏதோ ஒரு கொஸ்டின் எடுக்கிறதோ ஒரு கிளாஸ் ஏதோ ஒன்று பண்ணுவோம், அதன் மூலமா சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். அதை பத்தி நான் வந்து ஓகே நான் இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு விடாம என் லட்சியத்தை நோக்கியே நான் போய்கிட்டு இருக்கேன். அப்ப பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர், எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கலன்னா அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்காம போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அற்றேம் என்று அல்லல் படுவோவோ, நான் என்னுடைய செயல் மேலதான் கவனத்தை வச்சிருக்கேன், ரிசல்ட்டை பத்தி நான் யோசிக்கல. அப்ப எனக்கு எது வந்தாலும் ஓகே, நான் செயல்பட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு அதுதான் தேவை. வள்ளுவர் இங்க அதான் சொல்றாரு, அற்றேம் என்று அல்லல் படுவோவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர். அதுக்காக தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை காத்து வைக்காம நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு வள்ளுவர் சொல்லல. அங்க அவரு சூப்பரா சொல்லுவாரு, ஆகாறு அளவு இட்டிதாயினும், உனக்கு வரக்கூடிய அளவு கொஞ்சமா இருந்தாலும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படிம்பாரு. போறத நீ வந்து அகலக்கால் வைக்காம போ அப்படிங்கிறார். இன்னொன்னு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படிம்பாங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை, அளவு தெரிஞ்சு நீ வாழல, உளவோல இல்லாகி தோன்ற கெடும். இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல கெடும். வர்றதுக்கு முன்னாடியே நீ அதை பாதுகாத்துக்கலைன்னா, எப்படி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வைக்கப்பில் முன்னாடி இருந்தா ஈஸியா பத்திக்குமோ அது மாதிரி கெட்டு போயிடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். வார்னிங் கொடுக்கிறார். அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்ட்டு. அப்ப அடுத்த குறள் பாருங்க, இலக்கம் உடம்பிடும்பைக்கென்று கலக்கத்தை கையரா கொள்ளாதான் மேல். ஒரு உடம்பு இருக்கு அப்படின்னம்னா அதுக்கு ஏதாவது துன்பம் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா மனிதன் என்பவன் இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்திக்கு ஆட்பட்டவன். அது வெயில் அடிச்சா ஒரு மாதிரி பாதிக்கும், நமக்கு அப்படித்தான், வெயில் தாங்க மாட்டோம், மழை பெஞ்சாலும் தாங்க மாட்டோம். என்னடா வெயிலா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போ, மழை பெஞ்சா மழையா பெய்யுதும்போ, குளிர் அடிச்சா குளிர் அடிக்குதும்போ, ஏதாவது ஒரு துன்பம் எல்லா காலத்திலையும் வந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப ஒரு உடம்புக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இயல்போடு இருந்தோம்னா நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது, துன்பம் நம்மளை விட்டுரும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அடுத்தது, இன்பம் விளையான். எது எனக்கு இன்பமானதோ நான் பண்ணல, இன்பமானதை நான் பண்றேன், இன்பம் எனக்கு வரணும்னு சொல்லிதான் நான் உன்னை பண்றேன், ஆனா அந்த இன்பத்தை பத்தியே நம்ம யோசிக்கல. நமக்கு எப்படி கரெக்டா மேட்ச் பண்ணலாம்னா, நான் படிக்கிறேன், வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த வேலையில இருக்கக்கூடிய இன்பத்தை நான் மறந்துட்டு படிக்கிறத பத்தி மட்டுமே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரிசல்ட்டை மறந்துட்டு படிப்பை பத்தி மட்டுமே யோசிக்கணும்னு சொல்றாரு வள்ளுவர். அதான் இன்பம் விளையான். இடும்பி இயல்பென்பான், துன்பம் வந்து இயல்பானதுப்பா அப்படின்னு சொல்றான். துன்பம் உறுதல் இல்லன், அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனுக்கு துன்பமே வராது. ஏன்னா அவன் வந்து என்னன்னா ரிசல்ட்டை பத்தி யோசிக்கல.
படிக்கிறது மட்டும்தான் என்னுடைய கடமை, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறார் வள்ளுவர். அடுத்து, இன்பத்துள் இன்பம் விளையாதான். ஒரு இன்பம் கிடைக்கும் பொழுது அந்த இன்பம் அதே அதே குரல் தான். 10 குரல் வைக்கணும்ல வள்ளுவருக்கு, 1 2 எக்ஸ்ட்ரா அதே தான் போடுவார். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பம் வரும்பொழுது அதை நீ இன்பமா ஏத்துக்கலைன்னா, துன்பம் வரும்பொழுது துன்பமாவும் நீ பார்க்க மாட்ட. நடுநிலையோட இரு அப்படிங்கிறார் வள்ளுவர். அடுத்து, இன்னாமை இன்பம் என கொளின். ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, இன்பம் வரும்பொழுது அந்த இன்பத்தை நீ நாட வேண்டாம், அதை பெருசா இன்பம்னு எடுத்துக்காதீங்கிறாரு. சரி பரவாயில்ல, எனக்கு இன்பம் வந்துச்சு, அதை நான் எடுத்துக்கல. அடுத்து இன்னொரு பகுதி, உனக்கு துன்பம் வரும். இன்பம் வந்தாலும் நான் இன்பமா இருக்கக்கூடாது, ஆனா எனக்கு துன்பம் வருமா, அந்த துன்பத்தை நான் என்ன பண்ணணுமா, அதையும் நான் இன்பம்னு எடுத்துக்கணுமா. வள்ளுவர் பாருங்க, இன்பத்தை நீ இன்பமா எடுக்காத, துன்பத்தை இன்பமா எடு அப்படிங்கிறாரு. அப்படித்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வள்ளுவரே அப்படின்னு சொல்லணும் அவர்கிட்ட. இன்னாமை இன்பம் என கொளின், ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. அதாவது நாம துன்பத்துல இருக்கிறதையும் இன்பமா எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்னார் என்றால் நம்முடைய பகைவர். பகைவரும் இவன் நல்லா இருக்கணும்டா. நம்ம கூட சினிமா டைலாக் ஒன்று சொல்லுவோம், எதிரிக்கு கூட இந்த துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எதிரி பார்த்து இறக்கப்படுற அளவுக்கு நம்ம இருப்போம். விச் மீன்ஸ் நாம நல்லா இருந்தா எதிரிக்கு பிடிக்காது. அப்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த கஷ்டத்தை வெளியில காட்டாம அப்படியே நம்ம இருக்கும்பொழுது இவன் கஷ்டத்துல தான் இருக்கான், நல்லா இருக்கட்டும்னு எதிரியே சொல்லுவாராம். இன்னாமை இன்பம் என கொளின், ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு அப்படிங்கிறார் வள்ளுவர். அடுத்து, ஊக்கமுடைமை. இப்போ ஊக்கமுடைமையில பார்த்தோம்னா, நம்ம ஊக்கத்தோட இருக்கணும், மனம் தளரக்கூடாது. எந்த செயலை செய்யும் பொழுதும் ஒரு உயர்ந்த லட்சியம், ஒரு எண்ணம், என்னால முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கணும். அதுதான் ஊக்கமுடைமை அப்படிங்கிறது. இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு, உடையர் எனப்படுவது ஊக்கம். உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது ஊக்கம். அக்திலார், ஒருவேளை உங்ககிட்ட ஊக்கம் இல்லைன்னா, நீ வேற எதையாவது வச்சிருக்க, காசு நிறைய இருக்கு, இல்ல என்கிட்ட நிலம் நிறைய இருக்கு, எதை வேணா சொல்லிக்க. அக்திலார், உங்ககிட்ட ஊக்கம் இல்லைன்னா, உடையது உடையரோ மற்ற, உங்ககிட்ட உடையதை நீ வச்சிருக்கேன்னு எடுத்துக்க மாட்டேங்கிறார். இது வள்ளுவருடைய பாணி, ஒரு ஸ்டைல். வாழ்க்கை துணையில மனைவிக்கு சொல்லுவார், நம்ம கூட மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவோம். அப்ப வள்ளுவர் அதுல கேட்பாரு, இல்லது என் இல்லவள் மாண்பானால். உனக்கு நல்ல மனைவி இருக்கும் பொழுது உங்ககிட்ட இல்லாதது என்ன? உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. நல்ல மனைவி இல்லாத பொழுது உன்னிடம் உள்ளது என்ன? அப்ப மனைவிதான் அங்க வந்து உனக்கு எல்லாமே, மனைவி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு வாழ்க்கை துணையில சொல்றார். அறிவுடைமையில கேட்டோம்னா, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இருக்கிறவன் எல்லாமே இருக்கு. அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவு இல்லைன்னா உங்ககிட்ட என்ன இருந்தாலும் இல்லப்பா அப்படிங்கிறார். அப்ப வள்ளுவர் எதை ஒன்ற வலியுறுத்தணும் நினைக்கிறாரோ அதுதான்ப்பா, இதை தவிர உங்ககிட்ட வேற எது இருந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் பாரு. அப்ப அறிவும் சொல்றாரு, மனைவியும் சொல்றாரு, ஊக்கத்தையும் சொல்றாரு. ஏன்னா அதெல்லாம் அவர் வலியுறுத்துறாரு. சாதாரணமா சொன்னா நம்ம கேட்க மாட்டோம்ல, உங்கள்கிட்ட இது இருந்தா தான் முக்கியம் சொல்லி அடிச்சு சொன்னாதான் நம்ம கேட்போம். அடுத்தது, உள்ளம் உடைமை உடைமை. உங்கள்கிட்ட உள்ளம் இருந்தா தான், அதாவது நீ வந்து ஊக்கத்தோட இருந்தா தான் உடைமை. இல்ல என்கிட்ட நிறைய காசு இருக்கு, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அப்போ பொருளுடைமை உங்கள்கிட்ட இருந்தாலும் அது போயிடும் அப்படிங்கிறார். இதே நமக்கு வள்ளுவர் வந்து கல்வி சொல்லும் பொழுது, கேடில் விழுச்செல்வம், கேடே இல்லாத சிறந்த செல்வம், கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. வேற எதையுமே நான் எடுத்துக்க மாட்டேன், உங்கள்கிட்ட கல்வி இருக்கணும் அப்படிங்கிறார். சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா படிக்காதவனா போயிட்டான், காதுலயாவது கேளு அப்படிங்கிறார். செவி, செவியில நம்ம கேட்கணும், கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. அதுதான் சொல்லும், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். காதுக்கு நமக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். செல்வத்துல எல்லாமே செல்வம் செவி செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்ப அங்க கேட்கறதா செல்வம்ங்கிறாரு, இன்னொரு பக்கம் கல்விதான் செல்வம் அப்படிங்கிறாரு. இங்க வந்து பார்த்தோம்னா உள்ளம் உடைமை உடைமை அப்படிங்கிறார். உங்களோட உள்ளம் நல்ல ஊக்கத்தோட நீ இருக்கணும், அதுதான் உனக்கு உடைமை. நீ எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லப்பா, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதுக்காக வள்ளுவர் பொருள் முக்கியம் இல்லைங்கிறாரா? பொருள் செயல் வகையினே ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த அதிகாரம். எல்லாரை எல்லோரும் எள்ளுவர். உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா எல்லாரும் சிரிப்பா. எல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. காசு இருக்கிறன்னா அவன் ஒண்ணுமே இல்லைனாலும் அவனை சிறப்பா வச்சிருப்பாங்க. செய்க பொருளை,
செய்க பொருளை, நீ பொருள் உற்பத்தி பண்ண, பணம் சம்பாதி, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு, உன்னுடைய எதிரிகளுடைய கர்வத்தை அறுக்கக்கூடிய வாள், அதான் எஃகு, அதனினும் கூறியது இல்லை. அதை விட கூர்மையானது எதுவுமே கிடையாது. அப்ப பொருள் முக்கியமானதா. அரணினும் இன்பமும் ஈனும். வள்ளுவர் நமக்கு முன்னாடி சொன்னாரு, இன்பம் விளையாதான், இன்பம் வேணும், மனுஷன் இன்பத்தை நாடுவான். மனிதன்னா இன்பத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு ஒரு மனிதம் மிருகம் தானே. ஒரு மிருகத்திலிருந்து தானே மனிதன் வர்றான். அப்ப இன்பம் நாடுவது இயற்கை. அப்ப வள்ளுவர் என்னது, அரணினும், நீ நல்ல வழியில பொருள் சம்பாதிச்சா உனக்கு அரண் கிடைக்கும். அது நான் எனக்கே தெரியும். அரணினும் இன்பமும் ஈனும், திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். உன்னுடைய திறமைக்கு தீதில்லாம வந்த பொருள் உனக்கு அறத்தையும் கொடுக்கும், நல்லவங்கிற பேரையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற. அடுத்து ஆக்கம் இழந்தேம் என்று ஒரு பெரிய ஆளா இருக்கான், நிறைய இருக்கு. நமக்கு இந்த ஃபீல் எப்ப வரும்னா எக்ஸாம் கால்ல வரும். எக்ஸாம் கால், எக்ஸாம் ரிசல்ட், மார்க் கம்மியாகும் பொழுது, அதுவும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு ஆன்சர் கீ செக் பண்ணும்பொழுது நல்ல ஒரு வேல் எடுத்து உள்ள குத்துற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளவுதான், எனக்கு எல்லாமே போச்சுன்னு ஒரு ஃபீல் வரும். அப்ப இந்த குறளை யோசிச்சு பார்ப்போம். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. யாரு? ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார், தன்னிடம் ஊக்கமுடையவர்கள். இதை நான் அந்த வெண்ணிலா கபடி குழுல பரோட்டா சூரி அவர்களுடைய காமெடி வச்சு பார்ப்பேன். நான் 50 புரோட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லும்போது போட்ட பூரா அள்ளி மறுபடியும் நான் சாப்பிட்றேன் அப்படின்பாருல. அப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எப்பா நீ இவ்வளவு நேரம் விளையாண்டது ஒண்ணுமே இல்லப்பா, திரும்பவும் நான் விளையாடுறேன் அப்படின்னு களத்துல நிக்கிறோம்ல, அதுதான் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவான், ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அடுத்து இந்த குறள் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச குறள். ஆக்கம் அப்படிங்கிறத வச்சே வள்ளுவர், ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஆக்கம்னா செல்வம், ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையானுடை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல படிச்சுக்கிட்டு இருப்போம், மரத்தடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம், கோயில் பிரகாரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், காலேஜ் வராண்டல உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரிலாம் எங்கேயாவது ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே சுத்தி பார்ப்போம். நம்ம பாடிக்கு ஏதோ ஒரு மூலையில, ஒரு கிராமத்துல, ஒரு குக்கிராமத்துல எங்கேயோ உட்காந்துருக்கோம். நமக்கு டிஎன்பிசி வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கம், ஒரு செகண்ட் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது புக்க முடிச்சுட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஏக்கம் வரும். நம்ம அந்த இடத்துல போய் அந்த செவுத்து முன்னாடி நின்று நம்ம போட்டோ எடுத்துக்கோமா, நம்ம கிடைக்குமா அப்படின்னு இருக்கோம். அப்ப இதை யோசிச்சு பார்ப்பேன் நான். அப்ப செவுரு கிடையாது, போட்டோ கிடையாது, இருந்தாலும் இந்த வேலை கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், தானா கிடைக்கும். அதர்வினாய், அதுவே வழி கேட்டு கொண்டு வரும். டிஎன்பிசியினுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நம்ம வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு வழி கேட்டு கொண்டு அந்த தபால் பெட்டிக்குள்ள ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்லயே உட்காந்துருந்து அதை எப்படா திறப்பாங்கன்னு லீவா போச்சு. மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு அந்த ஆர்டர் உள்ள விழுந்துருச்சு. அடுத்த நாள் தான் திறப்பாங்க. அடுத்த நாள் அந்த ஆர்டரை வாங்குறதுக்கு, அப்ப அது ஆக்கம் அதர்வினாய் செல்லும். யாருக்கு? அசைவில்லாத. எத்தனை தடவை எனக்கு வராட்டியோ திரும்ப திரும்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, என்னைய நோக்கி அந்த ஆர்டர் வந்தே தீரும். அசைவிலா ஊக்கமுடையானுடை. அசைவில்லாத ஊக்கம். அசைவில்லாத ஊக்கம்னு என்ன? விடவே மாட்டேன் நானு. எனக்கு அது வாங்க வரைக்கும் நான் வேலை செய்வேன். நேற்று வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு அதுக்கு பலன் கிடைக்கல. அந்த பலனை வாங்கிட்டு தான் நான் என்னோட ப்ராசஸை முடிப்பேன் அப்படின்னு அசைவில்லாம உட்காந்துருக்கோம்ல, நம்மளை நோக்கி அந்த ஆர்டர் வரும். அதான் ஆக்கம் அதர்வினாய் செல்லும். இன்னொரு வள்ளுவர் ஆக்கத்துக்கு சொல்லியிருப்பாரு, ஆக்கம் கருதி முதல் இலக்கும். எனக்கு ஒண்ணு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். அறிவு இருக்கிறவன் தனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு, கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக இருக்கிறத விட மாட்டான் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்ப நம்ம இருக்கிறதுல உறுதியா இருக்கணும். எதிர்காலத்தை நம்ம யோசிக்கணும், ஆனா நிகழ்காலத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும். கடந்த காலத்தை பத்தி வருத்தப்படக்கூடாது, அதான் நமக்கு முக்கியம். குத்புதீன் ஐபக் டெல்லியினுடைய முதல் சுல்தான், குதிரை லாயத்துல அடிமையா இருந்தவர், முகமது கோரிட்டார். ஆனா டெல்லிக்கு முதல் சுல்தானா குத்புதீன் ஐபக். அப்ப குத்புதீன் ஐபக் எழுதும்போது சொல்றாங்க, வந்தார்கள் வென்றார்கள் மதன் சார் எழுதுவார், நிகழ்காலத்தில் கடின உழைப்பும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையும் இருந்தால் போதும், கொத்தடிமையும் கொற்றவனாக மாறுவான். அதற்கு உதாரணம் குத்புதீன் ஐபக். அப்ப நிகழ்காலத்துல கடினமா உழைக்கிறோம், எதிர்காலத்தை பத்தின ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, நான் இன்னவா மாறுவேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அது இருக்கிறவன் யாரு? கொத்தடிமையா இருந்தா கூட ராஜாவா மாறுவான். நமக்கு கேட்கறது ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம்
ஒரு குளத்துல தண்ணி நிறைய நிக்குது. அதுல தாமரை மலர் தண்ணிக்கு மேல நிக்கும். தண்ணிக்கு மேல நிக்கும். மலருடைய உயரம் எவ்வளவு? மலர் நீட்டம், மலருடைய நீட்டம் எவ்வளவு? வெள்ளம் எவ்வளவு உயரமோ மலர் அவ்வளவு உயரமா இருக்கும். வெள்ளம் எவ்வளவு தூரம் போனாலும் மலர் அதுக்கு மேலதான் நிக்கும். அது மாதிரிதான் உன்னுடைய உயரம் என்ன? உன்னுடைய உயரம் என்பது உன்னுடைய உள்ளத்துல எவ்வளவு உறுதி இருக்கோ அதான் உன்னுடைய உயரம். மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நமக்கு மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்கேல் கொடுக்கிறார் வள்ளுவர். ஸ்கேல பத்தி சொன்னோம்னா வள்ளுவர் இன்னொன்னு வச்சிருப்பாரு. கேட்டிலும் உண்டோர் உறுதி. உனக்கு துன்பம் வரும் பொழுதும் ஒரு நல்லது இருக்குப்பா அப்படிங்கிறார். என்ன வள்ளுவரே, கேட்ல என்ன உறுதி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, உனக்கு நான் ஒரு ஸ்கேல் தர்றேன், யாரு உன் நண்பன்னு அந்த அந்த ஸ்கேலை வச்சு நீ அளந்து பாத்துக்கடா அப்படிங்கிறார். கேட்டிலும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நண்பனை நீட்டி கோல், அதுதான் அப்படிங்கிறாரு. உன் நண்பன் எந்த அளவுக்கு அவன் நண்பனா இருக்காங்கிறத உனக்கு துன்பம் வரும்போதுதான் நீ தெரிஞ்சுக்குவ. அதுக்கான அளவுகோல் தான் உனக்கு நான் கொடுக்குற துன்பம் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல மலருடைய உயரம் எவ்வளவு? வெள்ளத்துக்கு மேல. நம்முடைய உள்ளத்தினுடைய உயர்வு எவ்வளவு? நம்மளுடைய ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அந்த அளவுக்கு. உள்ளம் எவ்வளவு உயரமோ அந்த அளவுக்கு நாம உயரமா இருக்கும். அடுத்து, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நீ பாசிட்டிவாவே திங்க் பண்ணு. எனக்கு கிடைக்கும்னே நினைச்சுக்க, கிடைக்கும்னே நினைச்சுக்க. பாசிட்டிவாவே திங்க் பண்ணிட்டு நினைச்சுக்கோ. உள்ளுவதெல்லாம், நீ நினைக்கிறது எல்லாமே. வள்ளுவர் சொல்றாருல, உள்ளணும் உள்ளணும். என்ன வள்ளுவரை நினைக்கிறது? நெகட்டிவாவும் நினைக்கலாம்ல. பாசிட்டிவாவே திங்க் பண்ண. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். உயர்வான எண்ணமாகவே இருக்கட்டும். கிடைக்க மாட்டேங்குது, நானும் உயர்வாவே நினைச்சிட்டு இருக்கேனே, பரவாயில்ல. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அது உனக்கு கிடைக்காட்டியும் நீ உன்னுடைய எண்ணத்தை மட்டும் கைவிட்டு விடாதே அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த உயர்ந்த எண்ணம் ஒரு நாள் உன்னை கொண்டு போய் கண்டிப்பா உயரத்துல வைக்கும். வள்ளுவர் வாக்கு அது பொய் போகாது. அதனாலதான் அவருக்கு பேரு தெய்வ புலவர், இதுக்கு பேரு பொய்யாமொழி. உலக பொதுமறைன்னு ஏத்துக்கிறோம். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர். உறவோர், நீ ஊக்கமுடையவனா இருக்க அப்படின்னா உனக்கு உன்னை யாராவது ஒருத்தவங்க பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்ல. உனக்கு துன்பம் வந்திருக்கு, இனிமே நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமையில் இருக்க. எனக்கு நான் சொல்லுவேன், நானு ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற கனவு இருக்கு. உடம்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு, பேரலைஸ் ஆயிடுச்சு, ஒரு கண்ணு தான் வேலை செய்யும். ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு பிளாக் ஹோல் பத்தி ரிசர்ச் பண்ணனா பெரிய சயின்டிஸ்ட். அப்ப அத அவர் என்ன சொல்றாரு? எதை இழந்தோம் என்பது முக்கியம் அல்ல, மீதம் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அப்ப இங்க வள்ளுவர் நமக்கு என்ன சொல்றாரு? உனக்கு துன்பம் வந்துருச்சு, சிதையும் இடம், நீ சிதைஞ்சிட்ட. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர். சிதையும் இடத்துல நீ ஒடுங்கி உட்காரக்கூடாது. யானை மாதிரி இருங்கிற. யானை எப்படி இருக்குமா? புதையம்பீர் பட்டுப்பாடுன்றும் களிறு. போர்க்களத்துல யானை போகும் பொழுது அம்பு பட்டாலும் ஐயோ என் மேல அம்பு பட்டுருச்சே அப்படின்னு அது பின்னாடி போகாது. அம்பு வர 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 முன்னாடி போய் யார் அம்பை எய்றானோ அவனை 2 கொம்பளையும் குத்தி கிழிச்சிடுத்தா யானை விழுகும். புதையம்பீர் பட்டுப்பாடுன்றும் களிறு அப்படிங்கிறார் வள்ளுவர். யானையினோடனே எனக்கு இன்னும் 2-3 குறள் ஞாபகம். வள்ளுவர் இடத்தை அறிஞ்சு சண்டை போடணும்னா இந்த இதுல கூட கேட்டிருந்தாங்க. இளமை பெயர் கேட்கும் பொழுது நமக்கு சிங்கம் புலின்னு கேட்பாங்கன்னு பார்த்தா, முதல உடும்பு, முதலைக்கு இட நெடுதல் இருக்கு. நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. தண்ணிக்குள்ள முதல்ல ஜெயிக்கும், தண்ணியை விட்டு வெளியே வந்தா முதலைய மத்தது ஜெயிச்சிடும். வள்ளுவர் மாதிரி இவ்வளவு ஷார்ப்பா சொல்றதுக்கு ஆளு ரொம்ப சிரமம். சொல்லுனா அப்படி இருக்கணும். சொல்லுக சொல்லை, அந்த சொல்ல பிரிதொரு சொல் வெல்லும் தன்மை இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட சொல் தான் சொல்லணுங்கிறார் வள்ளுவர். சொல்லுன்னு செதுக்கி இருக்கணும். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் விட்ட மொழிவுதான் சொல். நம்ம சொல்றது 100 பேருக்கு சொன்னா 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு கேட்கணும். 1,00,000 பேருக்கு சொன்னா 10 பேருக்கு கேட்கறது இல்ல, கேட்கறது. அப்படித்தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறார். இப்ப யானைக்கு இடத்துல வைக்கும் பொழுது காலால் களரில் நரியடும், கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. இதே யானை பயப்படவே பயப்படாது, அம்புகளை பயங்கரமா வாங்கியிருக்கு. இந்த யானை கூட சேத்துல மாட்டிக்கிட்டா நரி அடிச்சிருங்கிறார் வள்ளுவர். இன்னொன்னு யானைக்கு சொல்லுவாரு, பரியது, உடம்பு ரொம்ப பெருசா இருக்கு, கூறுங்கோட்டது, கூர்மையான தந்தத்தை வச்சிருக்கு. பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும். அந்த யானை பயப்படும் எப்ப? தன்னை விட உருவத்தில் சிறிய ஆனால் ஊக்கமுடைய புலி தாக்கினால். பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குறின்.
அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப உருவத்துல சின்னதா இருக்கிறது முக்கியம் இல்ல. இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்லுவாரு, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தன் உருவத்தை பார்த்து குறைச்சு எடை போடாத. உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து, அவ்வளவு பெரிய தேருக்கு அச்சாணி சின்னதா தானே இருக்கும். அந்த அச்சாணி மாதிரி பல பேர் இருப்பாங்க. அப்ப உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படிங்கிறார். அதுதான் புலி சின்னதா இருந்தாலும் யானை அதை பார்த்து பயப்படும். யானைக்கு இன்னொரு குரல் இருக்கு. விஜய் சார் சொல்லியிருப்பாரு. அவருக்கு விஜய் சாருக்கே ஒரு 3 குரல் வச்சிருக்காரு. லியோ சக்சஸ் மீட்ல அதுல என்ன சொல்லுவாருன்னா, காண முயலிருந்து அம்பினில். அது குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி குரூப் 1 காண முயலெய்து அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. ஒருத்தன் முயல் வேட்டைக்கு போறான், முயலை வேட்டையாடிட்டான், முயலோட வர்றான். காண முயல் எழுது அம்பி. அவனை விட யானை வேட்டைக்கு போய் அந்த யானை கிடைக்காம வெறும் வேலோட வர்றான். அவன் தான் பெரியவன். அப்ப நீ சின்ன சம்பவம் பண்ணி அந்த சின்ன சம்பவத்துல நீ ஜெயிக்கிறத விட பெரிய சம்பவம் பண்ணி பெரிய சம்பவத்துல தோத்துட்டு வந்து அந்த ஈட்டியோட இருக்கையில நீ பெரிய ஆள். இந்த படிக்கும் பொழுது நமக்கு பயங்கரமா பண்ணுவாங்க. நான் எக்ஸாம் நல்ல வேலை எழுதலப்பா அப்படிமா. நம்ம எழுதுனா பாஸ் பண்ணிடணுமா. அதாவது நம்ம முயற்சி எடுத்துட்டா வெளியில என்னப்பா குரூப் 4 எழுதுனா என்னாச்சு வரல. முயற்சி எடுத்த நாம அந்த முயற்சியில நமக்கு இந்த தடவை வரல, அடுத்த தடவை வந்துடும் நம்பிக்கையோட நம்ம இருக்கும் பொழுது, முயற்சியை எடுக்காதவங்க அதை பத்தி சொல்லும் பொழுது நான் இதைத்தான் நினைச்சு பார்ப்பேன். உன்னை விட பல மடங்கு நான் பெரிய ஆள். நீ முயற்சி எடுக்கிறதுக்கே பயப்படுற, சொல்லவே மாட்டேங்கிற. ஆனா நான் சொல்றேன், நான் முயற்சி எடுக்கிறேன், உன்னை விட நான் பெரிய ஆள். என்ன கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இப்ப யானைக்கு அடுத்து விஜய் சாருக்கு இன்னும் 2 குரல் என்னன்னு பார்த்தோம்னா, கில்லியில சொல்லியிருப்பாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல். நமக்கு துன்பம் செய்தவர்களை எப்படி தண்டிப்பது, அவரே வெக்கப்படுற மாதிரி அவருக்கு ஒரு நல்லதை பண்ணிடணும் அப்படிங்கிறார். இன்னொன்னு என்னன்னா, அடிக்கடி சொல்வார், ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எண்ணி துணிக கர்மம். நீ ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிரு. எண்ணி துணிக கர்மம். துணிந்த பின் எண்ணுவோம். நீ வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதை பத்தி ஏன்டா அப்படி பண்ணணும்னு யோசிக்க கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிறார் வள்ளுவர். இப்ப நம்ம முன்னாடியே ஆராய்ந்து தொடங்கணும். அதே மாதிரி வேலை செய்யும் பொழுது இறக்கப்படணும் கண்ணோட்டம். ஆனா அந்த கண்ணோட்டம் இறக்கம் நம்முடைய வேலைக்கு தடையா இருக்கக்கூடாது. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. நீ எதை நோக்கி போறையோ அந்த இலக்கை நீ அடையணும். இதுதான் பாகுபலி படத்துல வரும். பல்வாள் தன்னுடைய குடிமக்களை கொன்னுட்டு எதிரிகளை அழிப்பான். பாகுபலி இந்த மாதிரி வந்து 2 சுட்டி விடுவாரு, காலில் படும், குடிமக்கள் கீழே விழுந்துருவாங்க, அம்ப விட்டுட்டு. அதனாலதான் பாகுபலியை ராஜான்னு சிவகாமியார் சொல்லுவாங்க. முதல்ல குடிமக்களை காப்பது உன்னுடைய வேலை. அப்ப கருமம் சிதையாமல் எதிரியும் அழிக்கணும், கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு வள்ளுவர் சொல்றார். இதே மாதிரி ரஜினி சார் நமக்கு ஜெயிலர் படத்துல பார்த்தோம்னா, ரொம்ப தூரம் போயிட்டேன், திரும்பி வர முடியாது. வினை பகை என்றிவற்றின் எச்சம் நோக்கின் தீ எச்சம் போல தெரும். உன்னை நான் ஆரம்பிச்சுட்டேன்னா அதை முடிச்சே ஆகணும். அது வினையாகட்டும் பகையாகட்டும், நான் செய்ய தொடங்கிய செயல். அதை நான் பாதியில விட்டேன்னா அது தீ மாதிரி, தீ எச்சம். தீயை நான் நிறைய அணைச்சிட்டேன், கொஞ்சோண்டு இருக்கு. தீ எச்சம் என்ன பண்ணும், அந்த கொஞ்சோண்டு தீ மொத்தத்தையும் அழிச்சு. அது தீ எச்சம் போல தெரும் அப்படிங்கிறார். டிஎன்பிசி படிக்கும்போது இதான் சொல்லுவாங்க, புலிவாலை புடிச்சிட்ட, புலியை நீ அடிச்சே ஆகணும், இல்ல புலி ஒன்னு அடிச்சிடும். படிக்கணும் முடிவு வேலை வாங்கிட்டு தான் நிறுத்த முடியும். என்னதான் இப்ப நான் குரூப் 4 கட் ஆஃபே போட மாட்டேன். இப்பவும் நான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி போட்டோம்னா, கட் ஆஃப் தவிர வேற எல்லாத்தையும் பேசினாலும் வியூஸ் பயங்கரமா போகும். அது தேவையா? குரூப் 4 கட் ஆஃப் பார்த்து என்ன பண்ண போறோம்? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பரீட்சை முடிஞ்சிருச்சா, அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். கூப்பிட்டாங்கன்னா இந்த தடவை வேலை வாங்குறோம், இல்லைன்னா அடுத்த தடவை வேலை வாங்குறோம். குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. அப்ப நான் இது வந்தா தான் அடுத்து போவேன்னு ஒரு முடிவு பண்ணணும். இங்க ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. நமக்கு இருக்குன்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணி வேலையை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அடுத்த தடவை வாங்க போறோம், வாங்க வரைக்கும் விடக்கூடாதுல. அதான் நம்ம இப்படி இருக்கணும். அப்ப யானைக்கும் சொல்லியாச்சு, விஜய் சாருக்கும் சொல்லியாச்சு, ரஜினி சாருக்கு சொல்லியாச்சு, எல்லாத்தையும் பார வச்சு பார்க்காம பேசிட்டோம். அடுத்த குரல் போலாம். உள்ளம் இல்லாதவர். இப்படிப்பட்ட வள்ளுவர் முதல்ல பாசிட்டிவா சொல்லுவார். எப்பா ஊக்கத்தோட இருப்பா, உள்ளத்தோட இருப்பா அப்படிம்பாரு. ஒருவேளை இல்லைன்னா அப்ப நெகட்டிவா சொல்லி பயமுறுத்தணும்ல. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உனக்கிட்ட உள்ளம் இல்ல, அப்ப உனக்கு ஒரு வள்ளல் தன்மையோட
ஒரு நாள் கொடுக்க முடியும்னு ஒரு கான்பிடண்டான லைஃப் இருக்காது, நீ பயந்து பயந்தே வாழ்ந்துட்டு இருப்ப அப்படிங்கிறார். அப்ப நீ வந்து என்ன பண்ணணும்? ஊக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிறார் வள்ளுவர். பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதா குறின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். உருவத்தில் சிறிய புலி, யானை அவ்வளவு பெருசா இருந்தாலும் யானை பயந்துரும். உரம் ஒருவருக்குள்ள வெறுக்கை, அக்திலார் மரமக்கள் ஆதலே வேறு. அதாவது வள்ளுவரு மரத்தை இழிவா சொல்ல, மக்கள் வந்து நீ அதாவது உரம் உனக்கு வந்து ஊக்கத்தோட நீ இருக்கணும், அப்படி இருந்தா தான் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஒருவேளை நீ ஊக்கம் இல்லாதவனா மரம் மாதிரிங்கிறார். மரம் மாதிரி நீ கேவலமா இருக்கேன்னு வள்ளுவர் இந்த இடத்துல மரத்தோட ஒரு பண்பை சொல்றாரு. என்ன பண்பு? மரம் இடப்பெயர்ச்சி செய்யாது. நம்ம விலங்கியல்ல பயாலஜியில படிப்போம். விலங்கியல் தாவரவியல் படிக்கும் பொழுது தாவரங்கள் இடப்பெயர்ச்சி செய்யாது, விலங்குகள் இடப்பெயர்ச்சி செய்யும். யூக்ளினா என்பது ஒரு ஒரு விலங்கு, ஆனா அது வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணும். விலங்குகளுக்கு ஒளிச்சேர்க்கை கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் ஒளிச்சேர்க்கை பண்ணி நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவுதான். மனுஷன் வந்து இப்பவே உலகத்தை மொத்தமா முடிச்சு வச்சிருக்கிறோம். ஒளிச்சேர்க்கை பண்ணிட்டோம்னா எல்லா காடு மொத்தமா அழிச்சிருந்திருப்போம் நம்ம. தாவரங்கள் நமக்கு சாப்பாடுக்கு தேவைங்கிறதுக்காக விட்டு வச்சிருக்கிறோம். சோ தாவரங்கள் இடப்பெயர்ச்சி செய்யாது, ஒளிச்சேர்க்கை பண்ணும். அப்ப இந்த மரத்தை வந்து வள்ளுவர் வந்து நல்லதா சொல்லியிருக்காரு. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் வந்து நமக்கு நயனுடையான் கண் படில். செல்வம் ஒரு நல்லவன் நயனுடையான் கண் படில். அது எப்படிப்பட்டது என்றால், பயன் தரக்கூடிய மரம் உள்ளூர்ல பழுத்திருக்கு. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படிங்கிறாரு. அப்ப பயன் தரக்கூடிய மரம், அந்த இடத்துல மரத்தை உயர்வா சொல்றாரு. உங்கள்ட்ட செல்வம் இருக்கா, நீ நல்லவனா இருக்கியா, நல்லவன் கையில செல்வம் இருக்கிறது அப்படிப்பட்டதுப்பா அப்படிங்கிறார். சரி வள்ளுவரே, கெட்டவன் கையில செல்வம் கிடைச்சா? நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. அந்த நமக்கு வேல்பாரியில கூட ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்து பக்கத்துல போனா செத்து போயிருவாங்க. வேல்பாரி நாவல சூப்பரா ஒரு மரத்தை காமி 200 பேரை கொண்டு விடுவாங்க. அப்ப மரம், அந்த மரத்துல இன்னொரு மரம் மருந்தாகி தப்பா மருந்தற்றால். மருந்தா இருக்கக்கூடிய மரம் யாரு? செல்வம் பெருந்தகையான் கண்படி. இன்னொன்னு மரத்தை சொல்லுவாரு, இலைதாக முள்மரம் கொள்க. முள்ளு செடி சின்னதா குட்டியா இருக்கும்போது அழகா புடுங்கிடலாம், அப்படித்தான் நீ கலைஞர் உன்னுடைய பகைவர்களை நீ அழிக்க வேண்டும் அப்படிங்கிறார் வள்ளுவர். இப்ப மரத்தை நிறைய இடத்துக்கு சொல்றாரு. இந்த இடத்துல ஊக்கம் இல்லை என்றால் மரம் மாதிரி, மரம் மாதிரி சொன்னா இன்னொரு குரல் இருக்கு, ரம்பம்னு சொல்லுவோம், நல்ல ஷார்ப்பா இருக்கும், வெட்டுறது. அதுக்கு அறம் அப்படின்னு தமிழ்ல பேரு. இந்த ரா போடுவோம், சின்ன ரா, அறம். அறம் போலும் கூறியரேனும். இந்த ரம்ப மாதிரி ஷார்ப்பா இருக்கிற பிரெயின், செம்ம நாலேஜ். அறம் போலும் கூறியரேனும் மரம் போல்வர். நீ வந்து மரம் மாதிரி தாண்டா, மக்கட்பண்பு இல்லாதவர். நல்ல பண்போட இருக்கணும். பண்பு இல்லாம நீ அறிவோட இருக்கிறது என்ன யூஸ்? யூஸ் இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு மரத்தை வச்சு. அடுத்து ஆழ்வினை உடைமை. ஊக்கம் இருக்கணும், அதே சமயம் விடாமுயற்சி ரொம்ப முக்கியங்கிறார். விடாமுயற்சி தான் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். அருமை உடைத்தென்று. குரூப் 4 படிக்க ஆரம்பிச்ச போது நமக்கு எப்படா நம்ம குரூப் 4 வாங்குறது, இத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்றாங்களே, நமக்கு கிடைக்குமா அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது, ஓகே குரூப் 4னா நமக்கு ஒரு அளவுக்கு வந்துடும், அடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கெல்லாம் குரூப் 4 கிடைச்சிருந்தா அதோட விட்டுருந்துருப்பேன் நான். குரூப் 4 கிடைக்கல. அதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷனையே ஸ்டாப் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்புறமா பிசி கால்பர் வருதுன்னாங்க, அதுக்காவது கிடைச்சிரும் சொல்லிட்டு குரூப் 4 லெவலுக்கு படிச்சிட்டோம், பிசி கிளியர் ஆயிரும் அப்படின்னு போனா பிசியில எக்ஸாம் கிளியர் ஆச்சு, லாங் ஜம்ப்ல போச்சு. முதல் தடவையும் வரல, ரெண்டாவது தடவையும் வரல, அதுக்கப்புறம் படிக்க விட்டாச்சு. இப்படி பல தடவை நிறுத்தி நிறுத்தி அடுத்து திரும்பி படிக்கலாம், வேலை கிடைச்சிரும், நம்பிக்கை தானே எல்லாமே. அப்படி நம்பும் பொழுதுதான் குரூப் 2 கிடைச்சது. இப்ப குரூப் 2 கிடைச்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன் நானு, ஒருவேளை குரூப் 4ஓ இல்ல பிசியோ கிடைச்சிருந்தா நம்ம குரூப் 2 கிடைச்சிருக்காது, டிகிரியே டிஸ்கண்டினியூ ஆயிருக்கும். ஆனா நான் ரொம்ப மனசு விட்டது, அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியல, இனிமே நான் படிக்கவே மாட்டேன், என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்ச இடம் என்னன்னா, டிகிரியில அரியர் விழுந்துருச்சு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு நான் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன்னு நான் நல்ல நம்பிக்கையோட நினைச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஃபைனல் இயர்ல ஃபைனல் செம்ல அரியர் விழுந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், இனிமே நம்ம வேலைக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப படிக்கிறதுக்கு, சரி நம்மளும் ஒரு வருஷமா படிச்சோமே, 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் எல்லா புக்கையும் படிச்சு வச்சிருக்கோம், படிப்போம், வேற என்ன தெரியும், இதை விட்டுட்டு போலாம்னு நினைக்கும் பொழுது
அப்பதான் உனக்கு புரிஞ்சுது இதை தவிர நமக்கு வேற ஒண்ணும் தெரியாது. வேற என்ன நம்ம பண்ணுவோம்? ஒரு பிஎஸ்சி டிகிரியை வச்சுட்டு நமக்கு என்ன வேலை வாங்க முடியும்? அப்ப திரும்பவும் இதையே படிக்கிறதா? அப்ப நமக்கு என்ன சொல்றாரு வள்ளுவர்? அருமை உடைக்கன்று அசாவாமை வேண்டும். தான் முயற்சி இருக்கணும், அசரவே கூடாது. பெருமை முயற்சி தரும். நீ முயற்சி எடுத்துக்கிட்டே இரு, உனக்கு பெருமை கண்டிப்பா கிடைக்கும். அந்த பெருமையை முயற்சியை பெற்று தரும். இது எவ்வளவு பெரிய செயல், என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு விட்டுறாத, பண்ணிட்டே இரு அப்படிங்கிறார் வள்ளுவர். அடுத்தது பாருங்க, வினைக்கண் வினைகடல் ஓம்பல். நீ ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையை பாதியோட விடுறத தவிர்த்து விடு. ஏனென்றால் வினை குறை, வினைய பாதியோட விட்டவன தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகே, உலகம் அவனை கைவிட்டுரும். நீ செய்யற செயல பாதியோட நிறுத்தலைன்னா உலகம் அவனை கைவிட்டுரும். இதைத்தான் ஜெயிலர் படத்திலேயே நமக்கு இன்னொரு குரல்ல, வினை பகை என்றவற்றின் எச்சம் நோக்கின் தீ எச்சம் போல தெரும். பாதியில நிறுத்தினால் தீ மாறி அணைச்சிரும், தீ மாறி எரிச்சிரும். பாரதியார் சொல்லுவாரு, விடுதலை வேட்கைய அக்கினி குஞ்சு அப்படிம்பாரு. அக்கினி குஞ்சு ஒன்று கண்டேன், அங்க ஒரு காட்டடை பொந்தடை வைத்தேன், வெந்து தனிதது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ. தீயில என்னடா சின்ன தீ பெரிய தீ, அது கொஞ்சம் விட்டாலும் மொத்தமா முடிச்சிடும். வள்ளுவர் நெருப்ப நிறைய இடத்துல சொல்லுவாரு, தீயவை தீய பயத்தினால் தீயவை தீயனும் அஞ்சப்படும். நெருப்புல கூட தூங்க முடியும்டா, ஆனா வறுமையில தூங்க முடியாது அப்படிங்கிறார். நெருப்பில் துஞ்சலும் கூடுமன், எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம். தீயில சுட்டா கூட நீ பொழைச்சுக்கலாம், பெரியோர் பெரியவங்களுடைய பகையை வச்சுக்கிட்டீங்கன்னா பொழைக்கவே முடியாது அப்படின்னு வள்ளுவர் நெருப்பை பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க. நெருப்பு எப்படி காயணும்? பக்கத்துல நெருங்கினா சுற்றும், விலகனைனா பனியில உறைஞ்சு போயிருவ. அப்ப நெருப்பு எப்படி காயணும்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மன்னனை நீ அப்படித்தான் ஒழுகணும். மன்னன் கூட ரொம்ப நெருங்கினா பிரச்சனை, விலகி போனாலும் பிரச்சனை. ஒரு பவுண்டரி கரெக்டா அந்த இடத்துல நிக்கணும். நெருப்புக்காக சொல்ற இதெல்லாம். அடுத்து, தாளாண்மை என்னும் தகைமட்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. வேளாண்மை என்றால் பிறருக்கு உதவி செய்வது. யார் ஒருவன் செருக்கோட என்னால முடியும் சொல்லி கௌரவமா மற்றவங்க உதவி செய்ய முடியும், விடாமுயற்சி உடையவன், தாளாண்மை தாழ்ந்து போகாம விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி உடையவனுக்கு அவனாலதான் வேளாண்மை செய்ய முடியுங்கிறார் வள்ளுவர். அடுத்து, தாளாண்மை இல்லாதான், அப்படிப்பட்ட விடாமுயற்சி உங்கள்கிட்ட இல்ல, ஆனா நீ மத்தவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற. நல்ல எண்ணம் இருக்கு, ஆனா உங்ககிட்ட விடாமுயற்சியே இல்ல. நீ செய்யணும்னு நினைக்கிற, உங்ககிட்ட இருந்தா தானே நீ கொடுப்ப, உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு நீ இப்படி கொடுக்க முடியும். அதுக்கு வள்ளுவர் அப்ப ஒரு உதாரணம் போடுறாரு. பேடிகை வாளாண்மை போல கெடும். ஒரு கோழை அவன் கையில வாள் இருந்தா என்ன பயன்? வாழ்பா நல்ல கூரிய வாள், பாகுபலி இருக்க கத்தி மாதிரி வெட்டினா ஒரே போடு மொத்தமா முடிச்சிடும். அந்த அளவுக்கு ஷார்ப்பான வாளா இருக்கலாம், ஆனா அவன் பேடி பையனா இருக்கான். கோழை கோழை கையில வாழ் இருக்கிறது எப்படி? அதே போலதான் உனக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா உனக்கு விடாமுயற்சி இல்ல. உனக்கே யாராவது செஞ்சாதான் உண்டு, நீ எப்படி இன்னொருத்தன் செய்ய முடியும்? இப்ப தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். இன்பம் விளையான், இன்பம் வேணான்னு சொல்றான். ஏற்கனவே நம்ம இன்னொரு அதிகாரத்திலையும் நம்ம பார்த்த இடுக்கன்லையும் துன்பம் வரும்பொழுது வள்ளுவர் இன்பம் விளையான், இன்பம் விளையாம இருக்கணும், அவனுக்கு துன்பமே வராது அப்படின்னாரு. இங்கேயும் துன்பம் வராது அப்படிங்கிறார். துன்பம் வராதுங்கிறது வேற, மத்தவங்க துன்பத்தையும் தீர்ப்பானா. இன்பம் விளையான் வினை விளைவான். நாம தான் இது, வேற யாருமே கிடையாது. நாம இப்போதைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று இன்பம் கிடைக்கும்னா நம்ம பண்றது இல்ல. படிக்கிறத தவிர என் கடன் பணி செய்கிற பையன் படிப்பை விடைய மட்டுமே பாக்குறோம். நம்மள மாதிரி ஆட்கள் ரொம்ப அரிது, கடமையை மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நாம யார் அப்படின்னம்னா, தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண். தன்னுடைய உறவினர்களுக்கு, உறவினர்கள்னா இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நம்முடைய அப்பா அம்மா, இம்மீடியட் ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்தார், அவங்களுடைய துன்பத்துக்கும் நம்முடைய முயற்சி தான் இந்த வினை விளைவான். ஏன்னா எனக்கு இன்னைக்கு இன்பம் வேணாம், நான் வினை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் என்னுடைய கேளிருடைய துன்பம் துடை தூன்றும் தூண் அப்படிங்கிறார் வள்ளுவர். கேளிர்னா உறவினர்னு வரும், அந்த உறவினர்னு போட்டோம்னா அவங்களுடைய துன்பத்தை நம்ம எல்லாரும் துடைக்க முடியாது,
ஆக்சுவலா நம்ம வினை செய்து நம்ம நல்லா இருந்தோம்னா உறவினர்கள் கொஞ்சம் வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வள்ளுவர் சுற்றம் தலால் அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். சுற்றத்தோட நீ வாழணும், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகணும். அப்படி ஒருவேளை இல்ல, வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அளவலா வில்லாதான் வாழ்க்கை. அளவலானா சொந்தக்காரவங்க சூழ்ந்து நட்போட நீ வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு இல்ல அப்படின்னு வச்சு. அளவலா வில்லாதான் வாழ்க்கை. குளவலா, குளம் கோடின்றி நீர் நிறைந்தற்று. குளத்துல வரப்பே இல்லாம தண்ணி நிறைஞ்ச மாதிரி. ஒரு குளம் இருக்குன்னா அதுல தண்ணி நிக்கும். சுத்தி வர வரப்பு இருக்கிறதுனால அதுக்கு பேர் குளம். வரப்பு இல்லைன்னா அந்த தண்ணி எல்லா பக்கம் போயிடும். அது குளமே கிடையாது. அப்ப உனக்கு சொந்தக்காரங்க இல்லாம நீ வாழ்ந்தா, வள்ளுவர் சொல்றார், காக்கை கரவா கரைந்துண்ணும். காக்கை என்ன பண்ணுமா, தனக்கு ஒண்ணு கிடைச்சா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடும். காக்கை கரவா கரைந்துண்ணும், ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. அப்படி காக்கா மாதிரி தனக்கு கிடைச்சதெல்லாம் யார் ஒருத்தன் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறானோ அவனுக்கு தான் செல்வம் கிடைக்கும் வள்ளுவர் சொல்றாரு. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் அதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கல. காக்கைக்கு சொன்ன மாதிரிதான் காலம் வருதில்ல, கொக்குக்கு சொல்லுவார். கொக்கு கொக்கொக்க குத்தும் பருவத்து, கொக்கு கொக்கொக்க கூம்பும் பருவத்து. கொக்கு என்ன பண்ணும்னா அமைதியா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் தனக்கான மீன் வர வரைக்கும். மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து, சரியானது வர வரைக்கும். நான் படிக்கும்போது யோசிப்பேன், நமக்கு இங்க போனா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வேலை சம்பளம், 150 ரூபாய் சம்பளம், 200 ரூபாய் சம்பளம், ஏதாவது சின்ன சின்ன வேலை கிடைக்கும். அப்ப நம்ம கொக்கு மாதிரி உட்காந்துருக்கணும். நாம படிச்சுக்கிட்டே இருப்போம், சம்பளம் கிடைக்காது. ஆனா கொக்கு எப்படி கரெக்டா குத்துது, அது மாதிரி பரீட்சை வரும்போது அந்த பரீட்சையை குத்தி நம்ம எடுக்கணும். அப்ப பெரிய முயற்சியில் நம்ம இருக்கிறோம். சின்ன சின்ன மீன் கிடைச்சா, இதான் வள்ளுவர், மடத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கு மாதிரி நம்ம உட்காந்துருக்கணும். அடுத்து, முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சி தான் உனக்கு திருவினையை கொடுக்கும். நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒண்ணுமே பண்ணாம நம்மளால இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்போம். மனிதன் அப்படிப்பட்டவன். அப்ப நம்ம நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம், நல்லதே பண்ணுவோம். நம்ம படிக்கிறோம்ல, பாஸ் பண்ணுவோம். படிப்பு நமக்கான பலனை கொடுத்தே தீரும். படிக்காம நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்? முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். நமக்கு ஒண்ணுமே வெறுமையை தான் கொடுக்கும். அடுத்த நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதைத்தான் பண்ணணும். முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்து, மடியுளால் மாமுகடி என்ப. மடியிலான் தாளுலான் தாமரையினால். சோம்பலா இருந்தா அந்த சோம்பல்ல மூதேவி இருக்காங்களாம். முயற்சி இருந்தா அந்த முயற்சியில திருமகள் லட்சுமி இருக்காங்களாம். அப்ப முயற்சியோட இரு அப்படிங்கிறார் வள்ளுவர். சோம்பேறியா இருந்தா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, முயற்சி பண்ணனா உனக்கு லட்சுமி கிடைக்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அடுத்து, என்னோட வாட்ஸ்அப்ல நான் இதைத்தான் வச்சிருக்கேன். இந்த பாதிதான் இருக்கு. அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொறையின்மை யாருக்கும் பழி என்றுங்கிறார் வள்ளுவர். என்கிட்ட புக் இல்ல, பேனா வாங்க காசு இல்ல, எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, என்னால இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாது, எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, பொறையின்மை யாருக்கும் பழி என்றுங்கிறார் வள்ளுவர். ஆனா எனக்கு இன்னொரு பக்கம், உங்ககிட்ட பொறி இல்லைன்னு கூட நீ சொல்லக்கூடாது. எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்னால எவ்வளவு பயன்படுத்த முடியும், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் கரெக்டா பயன்படுத்திட்டேனா, என்கிட்ட 10 புக் இருக்கா, ஸ்கூல் புக்கை நான் படிச்சிட்டேனா. ஏன்னா படிக்கும் போதே தோணும், மனோரமா இயர் புக் வாங்க காசு இல்லையே, சக்தியில ஒரு கரண்ட் ஆபீஸ் வாங்கலாம் காசு இல்லையே, சுறா வாங்கலாம், இறா வாங்கலாம், நிறைய தோணும், காசு இருக்காது. அப்ப தோன்றது என்ன, உங்ககிட்ட என்ன இருக்கு, ஸ்கூல் புக் தான் இருக்கு, அதை படி, என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை நீ உருப்படியா பண்ணு. யாரோ எமர்சன் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கேன், கைக்குள் இருக்கும் கடமையை முடித்து விடு, அடுத்து என்ன செய்வது என்று உனக்கே தெரியும், அடுத்த பத்தி யோசிச்சு இதவே பண்ணாம இருக்கக்கூடாது. அப்ப பொறியின்மை யாருக்கும் பழி என்று வள்ளுவர் சொல்றது வேற. பொறியில்லைன்னா பழிப்பா, பழியே இல்லப்பா, விட்டுருப்பா, உங்ககிட்ட இல்ல, ஆனா எல்லாம் வச்சிருந்தோம் நீ பண்ணாம இருக்க பாரு. அறிவு அறிந்து உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, உனக்கு புக்கு தெரியும், படிக்கிறது எப்படின்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனா நீ பண்ண மாட்டேங்கிற பாரு, அதுதான்ப்பா பழி. அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அடுத்தது வேற லெவல். கோயிலுக்கு போய் நான் ஹால் டிக்கெட்டுக்கு சொல்லுவேன், கோயில கொண்டு போய் பாதத்தை வச்சு பூஜை பண்ணி அப்படித்தான் நம்ம பரிச்சை எழுதணும் இல்ல, தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். நீ போய் கேட்கற கிடைக்கல, ஆனா முயற்சி உனக்கு பலனை கொடுத்தே தீரும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. உழைப்புக்கு பலன் கிடைச்சே தீரும். நாம இன்னைக்கு உழைக்கிறோம், டெய்லியும் படிக்கிறோம்,
அன்னைக்கு எந்த பலனுமே கிடைக்கல. கிடைக்கலன்னா அது கிடைக்காம இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு கிடைக்கல. நான் படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் சொல்லிக்குவேன். 1 வருஷம் படிக்கிறோம், 1.5 வருஷம் படிக்கிறோம். அந்த 1.5 வருஷம் நமக்கு பணம் கிடைக்கல. 13 மணி நேரம் வேலை செய்யும் பொழுது எனக்கு தோணும், 100 ரூபாய்க்கு 13 மணி நேரம் வேலை செய்யறோம். 100 ரூபாய் கொடுத்தா தான் நீ 13 மணி நேரம் வேலை செய்வியா? இன்னைக்கு உனக்கு நான் 100 ரூபாய் உன் கணக்குல நான் எழுதிக்கிறேன். எதிர்காலத்துல நீ வாங்குற வேலைக்கு நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இன்னைக்கு நீ 13 மணி நேரம் படி. எனக்கு நான் எழுதி வச்சுக்கிட்ட கணக்கு தான். அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த 100 ரூபாய் நிறைய 100 ரூபாய் கிடைக்கும் சம்பளம். இப்ப நமக்கு முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். இந்த முயற்சிக்கான பலன் கிடைச்சே தீரும். யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்ததுதான் மாஸ்டர் பீஸ். விஸ்டம் அகாடமிக்கு ஏதாவது திருக்குறள் வேணும்னு கேட்டபோது இந்த திருக்குறள் தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஊழ் அப்படின்னு வள்ளுவர் ஒரு அதிகாரமே போட்டிருக்கார். விதி எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். நான் படிக்கிறேன் வள்ளுவரே, என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னா வள்ளுவரே கூட எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும் அப்படிங்கிறார். நீ என்னதான் நுணுக்கமா படிச்சதுனால உனக்கு உள்ள என்ன இருக்கும் அதான் வரும் அப்படிங்கிறார். படிச்சவனால ஒண்ணும் பண்ண முடியாது. போ எப்பா, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் பணம் சேர்ப்பேன். அதாவது கோடி கோடியா நீ தொகுத்தாலும் தூய்த்தல் அரிது அப்படிங்கிறார். வகுத்தான் வகுத்த வகை அல்லாது உனக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு அவன் எழுதி வச்சிருக்காங்கன்னா உனக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ கோடி தொகுத்தாருக்கும் கோடி கணக்கில் நீ தொகுத்து வச்சிருக்கலாம், பணம் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா அந்த பணத்துல தூய்த்தல் உனக்கு ஒண்ணு கூட கிடைக்காது. நமக்கு புறநானூறுல சொல்ற மாதிரி செல்வத்து பயனே ஈதல், தூய்ப்போம் என்னே தப்புன பலவே. நீ செல்வம் வச்சிருக்கீங்கன்னா கொடுக்கணும், இல்ல நானே வச்சுக்குவேன்னா தப்புன பல எல்லாம் உன்னை விட்டு புதிர்கிறார். அப்ப அதே மாதிரிதான் வள்ளுவர் நமக்கு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஊழ அவ்வளவு வலியுறுத்துற எல்லாம் விதி அப்படிங்கிறாரு. இல்ல வள்ளுவரே, என்கிட்ட மதி இருக்கு, மதியை விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வள்ளுவர் அதுல ஊழல கடைசியா வச்சிருக்காரு. ஊழிர் பெருவழி யாவுல, விதியை விட பெருசு எதிரா இருக்கு, விதியை விட பெருசு எது இருக்கு? ஊழிர் பெருவழி யாவுல எதுவுமே கிடையாது. மற்றொன்று சூழினும், நீ சூழ் உரைக்கல நான் ஜெயிப்பேன்னு முயற்சி போடுற, எஃபர்ட் கொடுக்குற, சூழினும் தான் முந்துரும் அங்கேயும் விதிதான் நிற்குங்கிறார். என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவான குரல் வள்ளுவர் ஊழியல்ல. ஊழியர் பெருவழி யாவல் அப்படிங்கிற கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலைவச்சாடு அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் அங்கேயும் அதான ஊழ் தானே இருக்கு அப்படிங்கிறார். அப்ப வேற வழியும் இல்லையா வள்ளுவர் அப்படின்னு கேட்டோம்னா ஒரே வழி இருக்கு, ஒரே வழிதான் இருக்கு, விடாமுயற்சி. அதான் ஆழ்வினையோட வச்சிருக்காங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர். அந்த விதிய சும்மா இல்ல, விதியை பார்த்து கெஞ்சி கதறி விதியே என்னை விட்டுரு அப்படின்னு நீ கெஞ்ச வேண்டியது இல்ல. அந்த விதி முதுகு பக்கத்தை காட்டிக்கொண்டு பயங்கரமான வேகத்துல ஓடிட்டு இருக்கு உன்னை பார்த்து. ஊழையும் உப்பக்கம் காண்பர். உப்பக்கம்னா முதுகு பக்கம். யார்? உழைவின்றி தாளாது உணர்ற்றவர். காலம் தாழ்த்தாமல் சோம்பல் இல்லாமல் யார் ஒருவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவனை பார்த்து விதி புறமிதுகிட்டு ஓடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். சரியான குரல் இது. இதோட 3 அதிகாரம் பார்த்திருக்கோம். அடுத்து ஒரு 3 அதிகாரம் காம்போ பார்ப்போம். மற்ற சப்ஜெக்ட்ஸும் பார்ப்போம். நல்லா படிங்க, விடாம படிங்க. இந்த வீடியோவும் பிளேலிஸ்ட் திருக்குறள் பிளேலிஸ்ட்ல இருக்கும். நிறைய டாபிக்ஸ் போட்டிருக்கேன், ஒன்னொன்னா பார்த்துட்டே வாங்க. நான் ஒரு டாபிக்கை தனித்தனி திட்டு மாதிரி எடுக்க மாட்டேன். ஒன்னொன்னுக்குள்ளேயும் லிங்க் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி சிலபஸ் அப்படிங்கிறது அவங்க பிரிச்சு வச்சிருக்க யூனிட் எல்லாம் இல்ல, ஒரே சிலபஸ் தான். நம்ம மனுஷனை பத்தி படிக்கிறோம், நம்மளை பத்தி நம்ம படிக்கிறோம், நம்மளை பத்தி நமக்கான பாலிட்டி, நமக்கான ஹிஸ்டரி, நமக்கான ஜியாகிரபி, நமக்கான எக்கனாமி, நமக்கான தத்துவம், நமக்கான இலக்கியம் எல்லாமே நம்மளை பத்தி நம்ம படிக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான், அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதுல இருந்து இது, அதுல இருந்து இதுன்ட்டு. அப்பதான் எக்ஸாம் காலக்குள்ள ஞாபகம் வரும். எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னா முடிச்சு போட்டு வச்சிருக்கணும். இதான் நம்ம பேட்டர்ன். இப்ப எல்லாத்தையும் பாருங்க, படிங்க. பயிற்சி ஒருவனை முழுமையாக்குகிறது. நமக்கு முயற்சி வேணும், பயிற்சி வேணும். இது 2 இருந்தா நம்ம ஜெயிக்கிறத எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. தேங்க்யூ.